சாம்பார் சாதம். இது பேச்சுலர் ரெசிபியில் இன்றைக்கி சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது கர்நாடகா சைடில் பிசிபெல்லாபாத் சொல்லுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரிசி வந்து 1 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தனியா ஒரு 3 ஸ்பூன் தனியா, 2 மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், 4 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடுகு, இது வந்து வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ கேரட்டு, இது காய்கறிலாம் பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, இப்போது நெய், இதுக்கு கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை நினச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் நம்ம தனியா சேர்த்துக்கலாம். தனியா வந்து ஒரு 3 ஸ்பூன் தனியா அதில் சேர்த்துருங்க. அதில் அந்த மிளகை சேர்த்துருங்க. அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுருங்க. இப்போ அந்த ஜீரகம் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்து